நம்ம மகிழ்ச்சிக்கு நம்ம துக்கத்துக்கு வேற யாருமே காரணம் கிடையாது. நம்புவீங்களா? என் மகிழ்ச்சிக்கோ என் துக்கத்துக்கோ இன்னொருத்தர் காரணமே கிடையாது. அவர் என்னை துக்கப்படுத்துறதை நான் அனுமதிச்சாதான் துக்கப்பட முடியுமே ஒழிய, நான் துக்கப்படுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டா அவர் என்னை ஒன்றும் துக்கப்படுத்த முடியாது. கொஞ்சம் கஷ்டம். நான் கொஞ்சம் புரியும்படியா சொல்றேன். நாங்கள் லா காலேஜ் படித்தப்ப ஒரு தடவை நாங்கள் 12 பேர் ஒன்றா புறப்பட்டு சினிமாவுக்கு போனோம். 12 பேர் ஒன்றா போய் சினிமாவில் போய் உட்காடுறோம், சினிமா தேட்டரில். எங்கள் முன் சீட்டில் கொஞ்சம் தலைமுடி குறைச்சலாக ஒரு ஆள் உட்காந்துருக்கிறார். தலைமுடி இல்லை. இந்த பசங்க ஒத்தனுக்கு ஒத்தன் பெட்டு வைக்கிறான். மாப்பிள்ளை இந்த ஆளை நீ குட்டுவே, எவனோ தெருவில் போகிறவன் சம்மந்தம் இல்லாதவன், மாப்பிள்ளை இவனை குட்டுவே நீ அப்படின்னா. அவன் சொன்னான், சும்மா கூட்ட மாட்டேன், துட்டு கொடுத்தா கூட்டுறேன்னா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த காலத்தில் 100 ரூபாய் பெரிய விஷயம். நீ மட்டும் இவனை ஒரு 2 குட்டு கூட்டிட்டு 100 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா. இவன் ஒன்றுமே கவலைப்படல சார். எந்திரிச்சான், நங்குன்னு ஒரு குட்டு கூட்டினான், திரும்பி ஒரு குட்டு கூட்டினான். அவன் திரும்பின உடனே கேட்டான், ராமசாமி சௌக்கியமா இருக்கிறியான்னு. அவன் சொன்னான், நான் ராமசாமி இல்லைன்னா. ராமசாமி இல்லையா? ராமசாமி மண்டையும் இதே மாதிரி தான் இருக்கும்னா. ராமசாமி மண்டையும் இதே மாதிரி தான் இருக்கும். அவன் ஒன்றும் எங்களை எதிர்க்க முடியாது. 12 பிசாசு ஒன்றா உட்காந்துருக்குறோம், அப்புறம் எப்படி எதிர்ப்பான்? அவன் பேசாமல் விட்டுட்டான். இவன் 100 ரூபாய் கொடுத்துட்டு அடுத்த வார்த்தை சொன்னான், ஒரு தடவை குட்டுறது பெரிய விஷயம் இல்லைடா, நீ மட்டும் இன்னொரு தடவை குட்டிடு, நீ பெரிய ஆள், நான் ஒத்துக்கிறேன். அவன் சொன்னான், 200 ரூபாய் கொடுப்பியா? குட்டுறேன். நீ இன்னொரு தடவை குட்டிட்டு 200 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு நான் பாருங்க. கூச்சமே படல சார். ஏஞ்சா நல்ல நொங்கு 2 குட்டு குட்டினான். அவன் திரும்பின உடனே, பத்தியா நீ ராமசாமி தான், ராமசாமி தான் குட்டினா திரும்பி பார்ப்பான், நீ குட்டினா திரும்பி பார்க்குற பத்தியா நீ ராமசாமி தான். அவன் பார்த்தான், இந்த பிசாசுங்க மத்தியில் நம்ம இருக்கக்கூடாதுன்ட்டு அப்படியே எந்திரிச்சு நேராக வேற பக்கம் போய் உட்காந்துட்டான். இப்போ இந்த 200 ரூபாய் தோத்தாம் பாருங்க, அவனுக்கு மனசு ஆறலை. இன்டர்வல் முடிஞ்ச மறுபடியும் வரும்போது சொன்னான், மாப்பிள்ள இப்போ நீ பெரிய விஷயம் இல்லை குட்டினதெல்லாம், மறுபடியும் நீ அவனை குட்டிட்டு பார்ப்போம், நான் என் பேச்சையை மாற்றிக்கிறேன், உனக்கு குட்டிட்டு சரியாக குட்டிட்டேன்னா நான் 300 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா. இவன் கவலையே படல. எந்திரிச்சான், நேராக அங்கே போனான். அவன் எங்கேயோ தள்ளி போய் உட்காந்துருக்கிறான். மறுபடியும் போய் அவனை ஒரு குட்டிட்டு அவன் திரும்பின ஒன்று சொன்னான், ராமசாமி நீ இங்கே உட்காந்துருக்கிற, நான் அங்கே ஒரு பனாத பையில குட்டிவிட்டு அவன் என்னமோ என்னை திரும்பி பார்த்து முறைக்கிறான், நீ சினிமாவுக்கு வர்றேன்னு சொன்ன இடத்துல உட்கார மாட்டியா நீ? அவன் பார்த்தான், இனிமேல் தேட்டர் பக்கமே வரக்கூடாது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு எழுந்து வெளியே போயிட்டான். இப்போ நான் சொன்ன இன்சிடென்ட்ல என்ன உண்மை இருக்கு? சம்பந்தமே இல்லாமல் குட்டு வாங்கினா. இந்த வார்த்தையை இப்போ கவனிச்சுக்கங்க. உங்கள் உடம்பை, என் வார்த்தையை கவனிங்க, உங்கள் உடம்பை உங்கள் அனுமதி இல்லாமல் ஒருவர் காயப்படுத்த முடியும். உங்கள் உடம்பை உங்கள் அனுமதி இல்லாமல் ஒருவர் காயப்படுத்த முடியும். அடுத்த வார்த்தை முக்கியம். உங்கள் மனதை உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் காயப்படுத்த முடியாது. நீங்க ஒத்துழைச்சா மட்டும்தான் காயப்படுத்த முடியுமே ஒழிய ஒத்துழைப்பு இல்லாமல் காயப்படுத்த முடியாது. எப்படி? இப்ப மவுண்ட் ரோடு மெட்ராஸ்ல பெரிய ரோடு, மவுண்ட் ரோடு. ஒரு 1000 பேர் போயிட்டு இருக்கிறான். ஒருத்தர் சும்மாவாது ஒருத்தனை கூப்பிடுறான், ஏய் முட்டா கம்னாட்டி அப்படின்னு கூப்பிடுறான். சாரி, இப்படி ஒருத்தன் கூப்பிட்ட உடனே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் ஒருத்தன் திரும்பி பார்க்கறான்? இவன் எவ்வளவு மோசமான வார்த்தை சொல்லி கூப்பிடுறான், அவன் ஏன் திரும்பி பார்க்கறான்? அது நான் இல்லைன்னு போக வேண்டியது தானே, பேசாம போக வேண்டியது தானே. இவன் திரும்பி பார்த்தா என்ன அர்த்தம்? முட்டாள்னு அர்த்தம் இல்லையா? இந்த வார்த்தை தான் உங்களை யார் வேணாலும் காயப்படுத்தலாம், யார் வேணாலும் இழிவா பேசலாம், யார் வேணாலும் அவமானமா பேசலாம். புரிஞ்சுக்கோங்க, அது உண்மை இல்லாத பட்சத்தில் நீங்க வருந்தாம இருந்தா அவர்களால் உங்களை அவமானப்படுத்தவே முடியாது. மனதை உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் காயப்படுத்த முடியாது அப்படிங்கிற ரகசியத்தை தயவு செய்து தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஒத்துழைக்கிறீங்க, அதனால தான் மேலே 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 மற்றவங்க உங்களை காயப்படுத்த முடியும். எனவே மனசை ஒத்துழைப்பு பண்ணாதீங்க, காயப்படுத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க.